ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனீஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கோதுமை மாவில் ஒரு இனிப்பு போண்டா தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு போண்டா செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க, 1/4 கப் ரவை சேர்த்துக்கோங்க, 2 முட்டை சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் சுக்கு சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, 2 வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க, இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி காய வச்சு வடிகட்டி மாவில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளும் ஒரே பவுலில் சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வேணும்னா எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்ததுன்னா எண்ணெயில் சுடும்போது எண்ணெய் நிறையா குடிச்சிரும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சு லோ ஃப்ளேமில் மெதுவாக ஒரு கரண்டியில் மாவை எண்ணெயில் ஊற்றுங்க. சோடா உப்பு சேர்க்கலை. சோடா உப்பு சேர்க்காமலே நல்ல குண்டு குண்டாக போண்டா ரெடி ஆகுது. ஒரு பக்கம் செவந்ததும் மெதுவாக இன்னொரு பக்கமும் திருப்பி போடுங்க. இப்போ கோதுமை மாவில் இனிப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.